இந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நான் வேலைக்கு போனா தான் பசங்கள வந்து பார்த்துக்க முடியும். நான் என்ன வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்றேன். மே மாசம் ஃபுல்லாவே நான் வீட்ல இருந்தேன். அந்த 1 மாசம் வீட்ல இருந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது. என் கூட ஒர்க் பண்ற பொண்ணு, எனக்கு 2 இடத்துல ஜாப் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு சேலரி கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி, எனக்கு நியர்பை இருக்கிற மாதிரி வேலை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் அப்பப்போ. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் தூரமா தான் போகணும். மீனம்பாக்கத்துல ஏர்போர்ட்ல ஒரு வேலை இருக்கு. 25,000 சேலரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சேலரி இன்க்ரீஸ் ஆகும். போறீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இங்க நான் 15,000 தானே வாங்குறேன். 25,000னா, ஆஹா! நம்ம அப்போ மாசத்துக்கு ஒரு சேவிங்ஸும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிள்ளையோட படிப்புக்கும் அது ஈஸியா இருக்கும். அப்படிலாம் நெறைய பிளான் பண்ணி வச்சிருந்தேன். நைட்டு படுக்கிறப்ப கூட இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு 2, 3 நாள் அந்த திங்கிங் இருந்தது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன். என்னாச்சு? நான் எப்போ இன்டர்வியூக்கு வரணும்? அந்த ஜாப்போட கண்டிஷன் என்ன அப்படின்றத நான் கேட்கிறேன். அவங்க அதுக்கு சொல்றாங்க, என்னோட ஏஜ் வந்து 43 ஆகுது. அந்த வேலைக்கு 30 வயசுக்குள்ள தான் ஆள் எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நிறையவே கஷ்டமாயிருச்சு. ஏன்னா நான் அது கன்ஃபார்மா கிடைக்கும்னு நெனச்சேன். அதுவும் ஃபெயிலியர் ஆயிருச்சு. இது எல்லாமே நான் அந்த மே மந்த்ல நான் ட்ரை பண்ண விஷயம். அதுக்கப்புறம் அவங்களே நான் இப்படி ஆயிருச்சேன்னு வருத்தத்துல சொன்னப்போ இன்னொரு வேலை வந்து சொன்னாங்க. அப்புறம் முடிச்சூர் ரோட்ல பேக் தச்சு விக்கிற ஒரு இடத்துல எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. 1 வாரம் வந்து அவங்க கிட்ட போய் நம்ம ட்ரைனிங்க்கு போகணும். அதுக்கப்புறம் மெட்டீரியல் வீட்டுக்கே குடுத்து அனுப்பிருவாங்க. வீட்ல இருந்தே நம்ம தச்சு குடுக்கலாம். ஸ்கூல் பேகு, ஹேண்ட் பேகு, நார்மலா கடைக்கு எடுத்துட்டு போற மாதிரியான பேகு எல்லா வெரைட்டிஸும் இருக்காம். ஒரு பேகுக்கு ரூ. 100 தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு பேகுக்கு எவ்வளோ டைமிங் நமக்கு தேவைப்படும்? ஒருவேளை ஒரு பேக்க தைக்கிறதுக்கே ஒரு 3 மணி நேரம் ஆகுமோ? இல்ல என்ன டைம் ஆகும்? ஒரு நாளைக்கு ஒரு 500 வரைக்குமாவது நம்ம சம்பாதிக்க மாட்டோமா? அப்படின்னு நெனச்சேன். அதுல இருந்த பிளஸ் என்னன்னா, நமக்கு மெட்டீரியல் வீட்டுக்கு குடுத்துருவாங்க. நம்ம வீட்ல இருந்தே சம்பாதிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வெளியில போக வேண்டியது வேலை இல்லைல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம்ல. நான் அந்த மாதிரி நெனச்சு தான், அது 15,000மே வந்தா கூட, ஒருவேளை எக்ஸ்ட்ராவா நம்ம ஏதாவது கொஞ்சம் ஒர்க் பண்ணோம்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமா பேக் தைக்கலாமே அப்படின்லாம் ஐடியா பண்ணி வச்சிருந்தேன். ஆனா ஒரு பயம் இருந்தது. பிள்ளைக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து செட் ஆகுமா? அப்படின்ற ஒரு யோசனையும் எனக்கு இருந்தது. அந்த ட்ரெய்னிங்க்கு போகலான்னு நெனைக்கிறப்பவும் எனக்கு ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஏன் அப்படின்னா, அந்த எனக்கு சொன்ன பொண்ணு வந்து சடனா அவங்க வீட்ல ஒரு பிரச்சனைன்றதுனால, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்தாங்கன்னா தான் என்ன அந்த அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஏன்னா, அது அவங்க ரெக்கமெண்டேஷன்ல தான் போற மாதிரி இருந்தது. அந்த வேலையும் எனக்கு கிடைக்காம போயிருச்சு. சரி நமக்கு சாய்ஸ் இல்ல இப்போதைக்கு. டைம நம்ம லாஸ் பண்ண வேண்டாம். வீட்ல பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களும் நடந்ததா, இதுக்கிடையில நான் வந்து கரெக்ட்டா ஜூன் 1ஆம் தேதி நம்ம வேலையில ஜாயின் பண்ணிறணும்னு நெனச்சேன். ஆனா 1ஆம் தேதி சண்டே எனக்கு வந்து கடைசியா ஒரு சாய்ஸ் என்னன்னா, நான் லாஸ்ட்டா ஒர்க் பண்ணேன் பார்த்தீங்களா? அந்த பில்லிங்லயே நான் போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் நாளைக்கு இருந்து நான் வேலைக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு உடம்பு சரியில்ல. அதனால தான் நான் லீவ் எடுக்கிறேன்றதையும் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா இவரு இந்த ஒரு தடவ தான் சான்ஸ் குடுத்துருக்காரு. ஏன் இந்த ஒரு தடவ கூட எனக்கு சான்ஸ் குடுத்தாருன்னா, பில்லிங்ல ஆள் இல்ல அப்படின்ற காரணத்துக்காக தான். மத்தபடி நீ 2 மாசம் வருவ. அதுக்கப்புறம் மெடிக்கல் லீவுன்னு சொல்லி மறுபடியும் லீவ் எடுப்ப. இது சரிப்பட்டு வராது. இந்த ஒரு தடவ நீ வந்தீன்னா, நீ கரெக்ட்டா வேலை பார்க்குறதுன்னா பாரு. அப்படி இல்லைன்னா, நீ இதுக்கு மேல தயவு செஞ்சு என்கிட்ட இன்னொரு தடவ வேலை வேணும்னு கேட்காத. வந்துட்டு, நின்னுட்டு கேட்காத அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே சார்ன்னு சொல்லிட்டு இப்ப நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். YouTubeல நான் ரெகுலரா வீடியோ போடணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதுக்கு காரணம் YouTubeல $100 சேர்க்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த $100 சேர்ந்தா எனக்கு ஒரு ரூ. 8,000 எனக்கு கிடைக்கும். அதுவும் நான் வாங்குற அந்த சம்பளத்தையும் வச்சு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். சண்டே தான் அவர்கிட்ட பேசினேன். சண்டே எப்பவுமே கடையில வந்து பிஸியா வந்து வேலை நடந்துட்டு இருக்கும். நான் மண்டே காலையில இருந்து நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். பசங்களும் 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. பெரிய பையன் ரெகுலரா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். சின்ன பையனுக்கு 5th தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போறாங்க. நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இந்த வேலையை இப்படியே மெயின்டைன் பண்றேன். இந்த வேலையில எனக்கு ஒரு பிளஸ் என்னன்னா, மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகாது இந்த ஜாப்ல. ஃப்ரைடே ஈவினிங்ல இருந்து சாட்டர்டே, சண்டே 2 நாளும் ரொம்ப பிஸியா இருக்கும். 1:30 to 2:00 வரைக்கும் எனக்கு லஞ்ச் டைம் இருக்கு. நீங்க பண்ற மெசேஜ் எல்லாம் நான் அப்பப்போ பார்ப்பேன். அது எப்ப பார்க்க முடியும்னா, கஸ்டமர் யாருமே இல்லைன்னா, நான் சும்மா உட்காந்துருப்பேன் பார்த்தீங்களா? அந்த நேரத்துல நான் வந்து நீங்க பண்ற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துப்பேன். டெஸ்க்குக்கு கீழ தானே இப்படி ஃபோன் வந்து பார்ப்பேன்.
யாராவது வந்தாங்கன்னா ஃபோனை வச்சுட்டு என்னோட வேலையை கண்டினியூ பண்ணுவேன். டைமிங் தான் இதுல ரொம்ப ஜாஸ்தி. காலையில 9:00 கம்பல்சரி நம்ம அங்க இருக்கணும். நைட்டு வந்து ஒரு சில நாள் வந்து பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா 9:30க்கு கடையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மற்ற நாட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 9:40க்கு தான் கடையை க்ளோஸ் பண்ணுவாங்க. பில்லிங் டீட்டெயில வந்து நான் காட்டிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு எனக்கு 10:00 ஆயிரும். இதுல டைமிங் வந்து எனக்கு ஜாஸ்தின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்பவே மைனஸா இருக்கும். சில நேரங்கள்ல எனக்கு பேலன்ஸ் பண்ண முடியாது உடம்பு சரியில்லாத நேரங்கள்ல. அந்த மாதிரியான நேரங்கள்ல தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்கார்றது. கால் வலி வந்து காலை தொங்க போட்டுட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கால் வலி வந்து அதிகமாவே இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு சிவியரா அப்பப்போ வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நடையும் மாறிடுச்சு. முன்னால நடந்த மாதிரி இல்ல இப்போ. கொஞ்சம் வந்து கால் வலி இருக்கிறதுனால கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ. இனி நான் வேலையை முடிச்சுட்டு வந்து நைட்டு நான் வீடியோ எடுத்துட்டு நான் அப்லோட் பண்றேன். அதுதான் நீங்க இப்ப பாக்குறதெல்லாம். ஒரு 3 நாளா நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்ன நாங்க இருக்கோம்னு அடிக்கடி சொல்றீங்க. நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் டெய்லி உங்ககிட்ட என் மனசுல இருக்கிற விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணிட்டு நான் என்னோட வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்கேன். மனசும் லேசாகுது ஓரளவுக்கு. இந்த வேலையில ஜாயின் பண்ணத பத்தி உங்களோட கருத்துக்கள் இருந்ததுன்னா அத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.